ஹலோ, குட் மார்னிங். சீதை இப்படி சொல்ல கேட்டு சில ராட்சசிகள் கோபம் மேலிட்டு அந்த சமாச்சாரத்தை ராவணனிடம் சொல்ல ஓடினார்கள். வேறு சிலர், சீதே, நீ தற்கொலை செய்து கொண்டு எங்களிடமிருந்து தப்ப பார்க்கிறாயோ? உன்னை இப்பொழுதே கொன்று உன் மாம்சத்தை நாங்கள் பங்கிட்டு தின்னப் போகிறோம் என்றார்கள். அப்பொழுது விபீஷணனின் மகள் திருஜடை கனவு கண்டு விழித்து கொண்டாள். மற்ற ராட்சசிகளை பார்த்து, நான் இப்பொழுதுதான் கனவு கண்டேன் என்றாள். அதை கேட்டு கோபமாய் இருந்த ராட்சசிகளுக்கு பயம் பிடித்து எல்லோரும் திருஜடையை சூழ்ந்து கொண்டு, விடியற்காலை கண்ட ஸ்வப்னம் வீண் போகாது, ஆகையால் அதை எங்களுக்கு விஸ்தாரமாய் சொல் என்றார்கள். வெள்ளை வஸ்திரம் அணிந்து கொண்டு யானை தந்தத்தால் செய்யப்பட்ட வாகனத்தில் ராமலக்ஷ்மணர்கள் வானர சேனையோடு வந்து வெற்றி பெற்று சீதையை வடக்கு நோக்கி அழைத்து சென்றார்கள். ராவணன் கருப்பு வஸ்திரம் அணிந்து சிவப்பு நிற மாலையை அணிந்து தென் திசை நோக்கி செல்வதை பார்த்தேன். ராஜ்யலக்ஷ்மி விளக்கோடு என் அப்பா விபீஷணன் வீட்டிற்கு வருவதை கண்டேன். இலங்கை எரிவதை பார்த்தேன். ஆபத்து வரப்போகிறது, நாம் சீதையிடம் சரணாகதி பண்ணுவோம் என்கிறாள். அவர்கள் அதை அப்படி செய்யாவிட்டாலும் தாயார் அதையே சரணாகதி என்று ஏற்றுக்கொண்டாள். எப்படி என்றால், பின் யுத்தம் முடிந்த பின் அனுமன் ரகுவீரனுக்கு ஜெயம் என்று சீதையிடம் சொல்லும் பொழுது இந்த அரக்கிகளை அழித்து விடுகிறேன் என்றாராம். ஆனால் சீதா மன்னித்து விட்டுவிட்டாளாம். ராமன் சரணாகதி செய்தால் ஏற்றுக்கொள்வான். தாயாரை பொறுத்த மட்டில் சரணாகதி பண்ணலாமா என்று யோசித்தாலே ஏற்றுக்கொண்டு விடுவாள். அத்தகைய கருணை கொண்டவள் தாயார். திருசடையின் ஸ்வப்னமும் மேலும் சில சுப சகுனங்களாலும் சீதை திருப்தி அடையவில்லை. ராட்சசிகள் விழித்து கொள்வதற்கு முன் இறக்க வேண்டியது அவசியம் என நிச்சயித்து ஆஞ்சநேயர் மறைந்திருக்கும் சிம்சுபா மரத்தடியின் அருகே வந்தாள். பின்னலை மரக்கிளையில் மாட்டி தூக்கு போட்டுக்கொள்வதே நலம் என்று புஷ்பத்தை போல் மிருதுவான அவயங்களை உடைய சீதா அந்த மரக்கிளையை பிடித்து கொண்டு நின்றாள். சந்தோஷமே இல்லாமல் துக்கத்துடன் நின்றிருந்த சீதைக்கு மறுபடியும் சில சுப சகுனங்கள் தோன்றின. பராக்கிரமசாலியான ஆஞ்சநேயர் சீதைக்கும் ராட்சசிகளுக்கும் நடந்த சம்வாதத்தையும் திருஜடை சொன்ன ஸ்வப்னத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தார். ராமனுடைய பாரியை அவரை பார்க்க வேண்டும் என்று ஆசை கொண்டிருக்கிறாள். அவளுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியது அவசியம். இந்த ராட்சசிகள் விழித்து கொண்டிருக்கும் பொழுது சீதையுடன் பேசுவது அசாத்தியம். சமாதானம் செய்யாவிட்டால் சீதா உயிரை விடுவாள். பேசாமல் போனாள். சீதை என்ன சொல்லி அனுப்பினாள் என்று ராமன் கேட்பாரே. எப்படியாவது சீதையிடம் பேச வேண்டும் என்று காத்திருந்தார். வானரரான நான் அதிசூஷ்ம ரூபத்துடன் மனுஷ்ய வார்த்தையில் பேசலாமா, வியாக்கரண லட்சணங்கள் பொருந்திய சமஸ்கிருத வார்த்தையில் பேசலாமா என்று யோசித்து சிரேஷ்டமான அர்த்தங்கள் அடங்கிய மனுஷ பாஷையிலேயே இவளுடன் பேசுவது நலம் என்று தீர்மானித்தார். வானர ரூபத்துடன் இவள் எதிரில் போய் நின்றால் நினைத்த ரூபத்தை எடுக்கக்கூடிய ராவணனே என்று பெருங்கூச்சலிடுவாள். இது சரிப்படாது. கடல் தாண்டி வந்ததும் இவளை கண்டுபிடித்ததும் வீணாகிவிடும். ஏறக்குறைய முடிந்த காரியங்களும் விவேகமற்ற தூதனிடம் ஒப்புவிக்கப்பட்டால் காரியம் கெட்டுவிடும். ராமனுடைய காரியம் நிறைவேற வேண்டும். நான் சொல்ல வந்த சமாச்சாரத்தை சீதா பயப்படாமல் கேட்டு ஆறுதல் அடைய வேண்டும். சிரேஷ்டமானவரும் இவளுடைய பிரியமானவருமான ராமனுடைய விருந்தாந்தத்தை இங்கே மறைந்திருந்து சொல்ல வேண்டும். இஷ்வாகு குல திலகரும் மகா ஞானியுமான ஸ்ரீராமமூர்த்தியின் கல்யாண குணங்களை மதுரமான வார்த்தைகளால் வர்ணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவளுக்கு நம்பிக்கை பிறக்கும் என்று நிகரற்ற சாமர்த்தியமுள்ள ஆஞ்சநேயர் மரக்கிளையில் மறைந்து கொண்டே பின்வரும் உத்தமமான வாக்கியங்களை மதுரமாய் சொல்ல ஆரம்பித்தார். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.